இன்றைக்கி நம்ம சும்மா குருமா தாங்க பார்க்க போகிறோம். எந்த ஒரு காயுமே சேர்த்தாமல் ஈஸியாக சப்பாத்தி தோசைக்கு இந்த குருமா ரெடி பண்ணி கொடுத்துடலாம். 2 டீஸ்பூன் அளவு ஆயிலை சேர்த்து ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா இஞ்சியும் பூண்டையும் நம்ம முழுசாகவும் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கியதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டால் இதில் நிறைய வெஜிடபிள்ஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் ஆயிலை சேர்த்து பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, பிரியாணி இலை, ஒரு ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பையும் சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் அரைச்ச பேஸ்ட்டையும் நான் இதில் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதில் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நான் இதில் 1/2 மூடி அளவு தேங்காவை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். தேங்காயில் நான் வேறு எதுவுமே சேர்த்துல. அதையும் சேர்த்து ஒரு கொதி விட்டதுக்கப்புறம் மேலே புதினாவை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தூவி விட்டு எடுத்தீங்க அப்படின்னா சப்பாத்தி தோசைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.